ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பாப்புலர் ஸ்ட்ரகிள் அண்ட் மூமெண்ட்ஸ் சாப்டரில் வந்து செகண்ட் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன டாபிக் மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா டெமோக்ரஸி அண்ட் பாப்புலர் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? டெமோக்ரஸி அண்ட் பாப்புலர் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி பாப்புலர் ஸ்ட்ரகிள் வந்ததுனால வந்துட்டு என்ன என்ன நன்மைகள் கிடச்சிச்சு, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரி மக்களோட வாய்ஸை வந்துட்டு அவங்க அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ உரிமைகள் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி மக்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுதா, இது மட்டும் இல்லாமல் நேபாள்லேயும் பொலிவியாலேயும் இதோட இம்பேக்ட் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நேபாளில் வந்துட்டு இந்த பாப்புலர் ஸ்ட்ரகிள்னால, அதாவது இந்த போராட்டம்னால என்ன ஆச்சு, போராட்டம் அப்படின்னு ஒன்று நடந்தால் என்ன நடக்குது, இப்போ ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு நடந்துச்சுல. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறோன்னா அஃபீஷியலாக கவர்மெண்ட்டால் வந்து அப்ரூவ்ட் ஆனது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ்னால எப்படி வந்து மக்கள் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? நேபாள் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி பாப்புலர் ஸ்ட்ரகிள்னால அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் பொலிட்டிக்ஸ், அதாவது கண்ட்ரி வந்துட்டு எப்படி ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மக்கள் போராடி ஜெயிச்சது தான் வந்துட்டு இந்த நேபாளோட கேஸ். அதாவது கண்ட்ரி அவங்கள வந்து எப்படி ரூல் பண்ணணும், அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அஸ் அ ஹோலாக ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் வந்துட்டு அதுக்காண்டி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அதுக்காண்டி அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஓகேங்களா? பொலிவியாவில் என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பாலிசி என்னென்னா தண்ணி பிரச்சனை, அதாவது தண்ணியை வந்து ப்ரைவேட் ஆக்குனதுனால அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு இதாக இருந்தது. ஓகேங்களா? நேபாள் பார்த்தோம்னா டோட்டலாக கண்ட்ரி வந்து எப்படி ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பொலிவியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பாலிசி, அதாவது என்னென்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் வாட்டர், முனிசிபாலிட்டி வாட்டரை வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணதுனால அவங்க மக்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எதிர்த்து போராடினது. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் லீடு டு தி பாப்புலர் ஸ்ட்ரகிள். சப்போஸ் பொலிட்டிக்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சுனாலோ, இல்லைனா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுனாலோ, இட் வில் லீட் டு தி பாப்புலர் ஸ்ட்ரகிள், போராட்டம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெமோக்ரஸி எவால்வ்ஸ் டு தி பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ், கான்ஃப்ளிக்ட் லீட்ஸ் டு த டிரான்சிஷன் டு டெமோக்ரஸி, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி, டீப்பனிங் ஆஃப் தி டெமோக்ரஸி. ஓகேங்களா? டெமோக்ரஸி அப்படிங்கிறதோட முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு ஐடியலிசம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் தான், பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்துட்டு முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? டெமோக்ரஸி அப்படிங்கிறது எல்லா வகையிலையுமே வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிள்க்கு வந்துட்டு இட் கிவ்ஸ் தி ஓப்பன் டோர். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு உங்கள் மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் they have the rights to express it. ஓகேங்களா? எதாக இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். சப்போஸ் கவர்மெண்ட் சொல்லி கேட்கலன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸு, ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்ஃப்ளிக்ட்டு, இந்த ஸ்ட்ரகிள்ஸு, இது எல்லாமே வந்துட்டு டெமோக்ரஸியை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதாவது டெமோக்ரஸியை டீப்பன் பண்ணும். ஓகேங்களா? என்னென்னா டெமோக்ரஸியை இன்னும் ரொம்ப ஆழமாக்குறது, இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த நம்மளோட கவர்மெண்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இருக்கிற பாலிசிஸ் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான், பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சா, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணும். ஓகேங்களா? ஒன்று பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஜுடிஷியரி அப்படின்னா கோர்ட்ஸ். ஓகேங்களா? கோர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பார்லிமெண்ட்னா இந்த எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி நம்மளோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம். அதாவது என்னென்னா சிஎம், பிஎம் இவங்க வந்து தீர்த்து வைக்கலாம், இல்லைனா ஜட்ஜு தான் தீர்த்து வைக்கணும். ஓகேங்களா? சில நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, சில நேரம் பிரச்சனை ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே வந்துட்டு பிரச்சனை ஆகிடுமா, அதாவது இந்த ஜுடிஷியரிக்கும் பார்லிமெண்ட்டுக்குமே வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிடுமா. ஓகேங்களா? அவங்களாலே வந்துட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதான். ஸோ இந்த இடத்துல மக்கள் தான் வந்துட்டு
என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை முடிவெடுக்கிறதுக்கு யார் தகுதி இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கோ ஜுடிஷியரிக்கோ, அதாவது பார்லிமெண்ட்டுக்கோ அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லைனா லோக்சபா அசம்பிளிக்கோ இல்லைனா கோர்ட்டுக்கோ வந்துட்டு முடிவெடுக்கிற இது இருக்குது. ஓகேங்களா? அதாவது தகுதி இருக்குது. சப்போஸ் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்குமே வந்துட்டு சண்டை வந்துடும். ஓகேங்களா? இந்த சண்டை வந்துருச்சுன்னா இதோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா மக்களோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா மக்கள் வந்து எவ்வளோ தூரம் பொலிட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளோட டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா? மக்களோட பார்ட்டிசிபேஷன் எது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும்னா ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்ஸ், அதாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது இருந்தால் தான் மக்களுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது இருந்தால் தான் மக்கள் வந்து துணிஞ்சிருந்து வருவாங்க. ஓகேங்களா? இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடணும்னா அப்போசிஷன் கவர்மெண்ட் வந்துட்டு அதாவது ஆளும் கட்சியை எதிர்த்து போராடணும்னா எதிர்கட்சியில் இருக்கிறவன் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் மக்கள் எந்திரிச்சு வருவான். ஓகேங்களா? சப்போஸ் அப்போசிஷன் பார்ட்டி வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மக்கள் அங்கேயே தான் இருப்பான். they will not be ready to express their griefs. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட கஷ்டங்கள் எதையுமே வந்துட்டு வெளில சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு என்ன தேவை அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணணும், இல்லை ப்ரெஷர் குரூப்ஸ் மூமெண்ட் குரூப்ஸ் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் மக்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? மொபிலைசேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேபாளோட கேஸையும் பொலிவியாவோட கேஸையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேபாளில் வந்துட்டு இந்த 7 பார்ட்டி அலையன்ஸ் தான் வந்து முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறோம்ல. அதாவது நேபாள் வந்து டெமோக்ரஸி வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சொன்னோம்ல. அப்போ இந்த 7 பார்ட்டி சிஸ்டமில் சில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, 7 பார்ட்டினாலே மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்லிமெண்ட்டை சேர்ந்தவங்க, ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இந்த 7 பார்ட்டி சிஸ்டம் வந்து யார் அசிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த 7 பார்ட்டி அலையன்ஸ் வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நேபாளிஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது மாவோயிஸ்ட் அப்படின்ட்டு சொன்னேன்ல, ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த 7 பார்ட்டி அலையன்ஸ்க்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் இந்த ஒரு ஸ்ட்ரகிள்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா? என்னென்னா லேபர் யூனியன்ஸு, ஃபெடரேஷன்ஸ் இவங்க எல்லோரும் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து டீச்சர்ஸு, லாயர்ஸு, ஹியூமன் ரைட்ஸ் குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த அந்த ஒரு ஸ்ட்ரகிள்காண்டி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா மக்களும் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸு அப்புறம் இந்த மாவோயிஸ்ட் அப்படிங்கிறவங்க அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால தான் வந்துட்டு இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பொலிவியாவில் அந்த வாட்டர் ஸ்ட்ரகிள் இருந்ததுல, அதாவது அந்த வாட்டர் வார். ஓகேங்களா? அந்த வாட்டர் வார் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணல. ஓகேங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன் வந்து ஆர்கனைஸ் பண்ணல. ஆனால் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் முக்கியமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா FEDECOR. ஓகேங்களா? இந்த FEDECOR அந்த ஆர்கனைசேஷனில் யார் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா லோக்கல் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னல்ஸ் யாராவது டீச்சர்ஸு, அப்புறம் டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க. ஓகேங்களா? அவங்க இன்ஜினியர், என்விரான்மெண்டலிஸ்ட்டு, ஃபார்மர்ஸு, மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கொக்கோபாம்பா. ஓகேங்களா? அதாவது கொக்கோபாம்பா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் வந்துட்டு அந்த நம்மளோட சுகாதாரத்தை, அதாவது நம்மளோட சுற்றுச்சூழலை வந்துட்டு அதோட இம்ப்ரூவ்மெண்ட், அதோட சஸ்டைனபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்துட்டு டீப்பாக வந்து யோசிக்கிறவங்க தான் இந்த என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா
ஃபஸ்ட்டு இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, பார்ட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணல, சில ஆர்கனைசேஷன்ஸும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொலிவியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கனைசேஷன் மட்டும் ஹெல்ப் பண்ணல, ஒரு பார்ட்டியும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்டி என்னென்னா சோஷியலிஸ்ட் பார்ட்டி. ஓகேங்களா. இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி தான் வந்து 2006 வந்துட்டு பவர் வந்திருக்கு. அதாவது ஆட்சியை கைப்பற்றுறது வந்துட்டு இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி. புரியுதா? என்னென்னா நேபாளில் வந்துட்டு 7 பார்ட்டி அலையன்ஸு, அப்புறம் அந்த மாவோயிஸ்ட், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் ஆர்கனைசேஷன்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பொலிவியாவில் ஆர்கனைசேஷன், அதாவது FEDECOR, இந்த ஆர்கனைசேஷன் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் முக்கியமான பார்ட்டி என்னென்னா சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டி தான் 2006 வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு செவரல் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹைண்ட் பிக் ஆர்கனைசேஷன் டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இன் காம்படிட்டிவ் பொலிட்டிக்ஸ். ஓகேங்களா. என்னென்னா அதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு கீழே வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் இருக்கும்ல. அதாவது இந்த பெரிய ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு வந்துட்டு ஒரு பெரிய பிக் ஸ்ட்ரகிள்க்கு வந்துட்டு எப்போதுமே ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு பின்னாடி இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த பொலிட்டிக்ஸ்லேயும் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் அரசியலில் இன்வால்வ் ஆகணும்னு இல்லை, ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸும் வந்துட்டு, அதாவது ஆர்கனைசேஷன்னா ஒரு கூட்டம் மாதிரி. ஓகேங்களா. ஒரு கூட்டம், அதில் சர்டன் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மக்களோட வெல்ஃபேர்க்காண்டி வந்துட்டு இருக்கிறவங்க. ஓகேங்களா. இவங்களும் வந்துட்டு அந்த பொலிட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் இருப்பாங்கன்னு இல்லை, ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸும் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களே வந்து பார்ட்டிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. புதுசாக அரசியல் கட்சிகள் வந்துட்டு இவங்களே வந்து தொடங்குவாங்க. ஓகேங்களா. தொடங்கி எலெக்ஷனில் நின்று அப்புறம் கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க ஆர்கனைசேஷனில் மட்டும் இருப்பாங்கன்னு கிடையாது. ஓகேங்களா. இப்போ நம்மளோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஹெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறவங்க தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக இருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களும் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி க்ரியேட் பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பீப்புள் வந்துட்டு மக்கள் வந்து எப்போதுமே கவர்மெண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆக முடியாது. இல்லை பாலிட்டிக்ஸில் வந்துட்டு மக்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு இன்வால்வ் ஆக முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்வால்வ் ஆக முடியலை அப்படின்னா மக்கள்னால வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதையும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவையானதையும் அவங்களால வாங்கிக்க முடியலை அப்படின்னா தே வில் ஃபார்ம் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு கூட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது கூட்டம் மாதிரி ஒரு 100 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி தே வில் அண்டர்டேக் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொமோட் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வியூ பாயிண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க சொசைட்டியை எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸு மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள்னால டைரெக்டாக ஒரு சாமானிய மனுஷனால் டைரெக்டாக கவர்மெண்ட்டில் போயிட்டோ இல்லைனா பொலிட்டிக்ஸில் போயிட்டோ இன்வால்வ் ஆக முடியாது. ஓகேங்களா. ஸோ இதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு சில விஷயங்களை எதிர்த்து போராடுறதோ இல்லைனா ஒரு சில விஷயங்களை ஆதரிக்கிறதோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சில நேரம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இல்லாமல் மக்கள் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஓகேங்களா. ஒன்றா இருந்து போராடுவாங்க. எந்த ஒரு கூட்டம் எந்த ஒரு நிறுவனமுமே இல்லாமல் மக்கள் வந்து தே வில் பி ஸ்டாண்டிங் டுகெதர் அண்ட் ஃபைட் ஃபார் தேர் நீட்ஸ். ஓகேங்களா. அவங்க வந்து ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காண்டி போராடுவாங்க. ஓகேங்களா. இதை தான் சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.